அக்காம அவ நடந்து வந்தா சின்ன பஸ் ஸ்டாண்டி பல பல பழக்க ஒரு பச்சை கிளி அவ பறந்து வந்தா அவ பின்னி முடிச்ச ரெட்ட சடையும் கெட்டு எடுத்து நடையும் தொண்டில் வந்து போட்டது போல் சொண்டி சொண்டி தானி கடவீதி கலகலக்கும் ஏ அக்காம அவ நடந்து வந்தா பஸ் ஸ்டாண்டி பல பல பழக்க ஒரு பச்சை கிளி அவ பறந்து வந்தா அப்படிங்கிற காரணத்தினால நந்தவனம் போகணும்னு நினைச்சு நான் வந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு தோழி வந்திருப்பாங்க, எனக்கு அப்புறம் ஒரு தோழி வரணும், அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவை பார்க்கணும். பாடலாம், உன்னுடைய ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றுறங்க ஏஜென்ட்காரர். அடியே சின்ன பொண்ணு வந்துட்டாளா? வாமா, நம்மளாம் வந்துட்டோம்ல, அவளை பார்க்கணும்ல, அவ வரட்டும். இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிக்கலாம். சரி. அடியே சின்ன புள்ள, சின்ன பொண்ணு வாடி. ஏ அப்பா மொழி இருப்பேன். ஏ அப்பா ஏ மச்சான், அண்ணா நடப்பே அச்சு வெள்ளம் போல இருப்பேன், அண்ணா நடப்பே அச்சு வெள்ளம் போல இருப்பேன், சின்ன நடப்பே அழகு பண்டுகளா சிறுவட போல இருப்பேன். ராசா ஆள் ரெண்டு கரு ராசா, அந்த ராசா இல்லையா? சரவண சரவண மச்சா, போலாமா பின்னாடி? ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு, ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு, ராசா வர அம்முக்கானே அழகு பட்டுகளா ரோசா பூ வாடி இருக்கு. ஐயா ஐயா ஐத்த வருவாருன்னு அகட்டி வச்சு படுத்திருந்தேன், ஐட்டா வருவாருன்னு அகலமாக வரிச்சிருந்தா, ஐத்தா வருவாருன்னு அகட்டி வச்சு படுத்திருந்தேன், ஐத்த வர முக்காலே அழகு பட்டுகளா ஆடு மிதிச்சு இருச்சு. எதுல? ஐட்டத்துல ஆடு மிதிச்சு இருச்சு. மச்சா வருவாருன்னு மல்லாக்கலா படுத்திருந்தேன், மச்சா வருவாருன்னு மல்லாக்க படுத்திருந்து, மச்சா வருவாருன்னு மல்லாக்கலா படுத்திருந்தேன், மச்சா வர முக்காலே அழகு பண்டுகளா மாடு மிதிச்சு இருச்சு. எதுல? மாங்காயில மாடு மிதிச்சு இருச்சு. அண்ணா நடப்பே அச்சு வெள்ள போல இருப்பேன், அச்சு வெள்ள போல இருப்பேன், சின்ன நடப்பே அழகு பட்டுகளா சிறிவட. ஆடி லூசு முண்டை என்ன கருவத்தூர் இறக்கடிக்கல? ஏன் மச்சான், நானும் இறக்கலாம் தான் பார்க்குறேன், இறக்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. ஏன் மச்சான் கேட்குற? பொண்ணா பிறக்கிறது பெரிய சாபக்கேடு மச்சான். நீ பாரு மச்சான், இதை பார்த்தா தான் உனக்கு யோகம் பிறக்கும். அங்கே பார்க்குறத விட இங்கே புதுசு புதுசாக நல்லா இருக்கு மச்சான். பொண்ணா பிறந்ததுக்கு பெரிய பாவம் மச்சான். பொண்ணா பிறந்தா எல்லாரும் வயசுக்கு வருவாங்க, அது மாதிரி நானும் வயசுக்கு வந்தேன். எப்படி வந்தேன்? எப்படி தெரியுமா வயசுக்கு வந்தேன்? எப்படி? சின்ன வயசுல எல்லாத்துக்கும் சரிக்கு விளையாட ஆசை இருக்கும், எனக்கு சரிக்கு விளையாட ஆசையில சரி மேல இருந்து சர்ன்னு சரிக்கிட்டு வந்தேன். அன்னைக்கு பார்த்து ஒரு தகர ஒன்று கிழிஞ்சு போய் நெட்டாம நான் பார்க்கல, காலை ரெண்டு அகட்டி வச்சு சர்ன்னு சரிக்கிட்டு வந்து அது பருக்குன்னு அறுத்து விட்டுருச்சு. சின்ன இருந்து பெருசா கிழிஞ்சிருச்சு. நம்மகிட்ட ஊசி இருக்கு, தச்சுருமா? டாக்டர்கிட்ட போய் தைக்க சொன்னா ஊசி இல்லைன்னு சொல்லிட்டாரு. 5 ரூபா ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டி வச்சுட்டு இப்போ ஒன்றுக்கு கூட போக முடியல மச்சான். இப்படி வயசுக்கு வந்ததுக்கப்புறம் ஏண்டி வயசுக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? வயசுக்கு வந்து எல்லாம் உங்க இளவெடுக்கத்தே. ஆமா மச்சான், இப்படி வயசுக்கு வந்த வர எல்லாமே கல்யாணம் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். எத்தனை கல்யாணம்? 400. நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். முதல்ல ஆரம்பிக்கிறேன். யார் தெரியுமா? யாரு? பஸ்ல கண்டக்டர் வேலை செய்யறாருல. யாரு? சீனியா? பஸ்ல கண்டக்டர் வேலை குமரேச மாமா. அவர் கல்யாணம் பண்ணேன். அவரை கல்யாணம் பண்ணி ராத்திரி தூங்குறப்ப என் துணியை பூரா கிழிச்சிடற மச்சான். ஆக மாட்டாரு. ஏன் சொல்ற? என் துணியை பூரா கிழிச்சிடற மச்சான். ஏன் தெரியுமா கிழிக்கிறியா?
பஸ்ல டிக்கெட் கிழிக்கிறியா, ஆ, அந்த கிழிக்கிற புத்தி அவனை விட்டு போக மாட்டேங்குது. சரி. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆட்டோ ஓட்டுறவன் கல்யாணம் பண்ணேன். நீயுமா? ஆமா, அவன் பைபாஸ்ல நமக்கு நேரத்துல ராத்திரி மல்லாக்க படுத்திருந்தா கண்ட இடத்த பிடிச்சி அமுக்குறான் மச்சான். எதை? அங்கதே அங்கேயாவது எங்கடி? இங்கத்தான் மச்சான் மேலத்தான் பிடிச்சி அமுக்குறேன். அங்கேயாவது சத்தம் வரும், இங்க என்ன நான் தான் வீர் வீர்னு கத்தணும். சரி. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணேன். ஏண்டி ஒன்னோட முடிக்க மாட்டீங்களாடி? டாக்டர் கல்யாணம் பண்ணா ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யறாங்க? போடட்டா போடட்டா ஏய் என்னடி அப்படி என்னத்தை போடுவான்னு நானும் ஆசையா எந்திரிச்சு நிக்கிறேன். கடைசியில இவ்வளவு பெரிய ஊசி கொண்டு வந்து நிக்கிறேன் மச்சான். ஏண்டி எத்தனை எவ்வளவு நீளமா? இவ்வளவு பெரிய நீளம். அவன் மாட்டுக்கு சென ஊசி போற டாக்டர் போட்டாரா? அவன் போட்டிருந்தா நான் மாடு மாதிரி 4 பிள்ளை பெற்றிருப்பேன். அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து அரசியல்வாதி கல்யாணம் பண்ணலான்னு அரசியல்வாதி கல்யாணம் பண்ணேன். சரி. அரசியல்வாதி கல்யாணம் பண்ணி நான் மாசம் ஆயிட்டேன் மச்சான். மாசமாயிட்டே மோசம் போட்டியா? மாசம் ஆயிட்டேன். மாசமானா டாக்டர் கிட்ட செக்கப் போவாங்க. நான் டாக்டர் கிட்ட செக்கப் போனோடனே டாக்டர் உங்க புருஷ போன் நம்பர் கொடுமா, போன் பண்ணி சொல்றேன்னு சொல்ல என் புருஷ சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருந்தியா. ஏதோ புருஷ சேலத்துல? சேலத்துல இல்ல மச்சான், சேலம். அப்படி நல்லா சொல்லுடி, இம்ம போடாதே, இம்மா இன்னா இல்ல. சேலம் மச்சான். சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருந்தியா. அப்ப இந்த டாக்டர் அம்மா போன் பண்ணி உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்குன்னு சொல்ல. முழுகாம இருக்கானா? அதுக்கு ஏன் முழுகாம இருக்கு என்னடி? மாசமா இருக்கு மச்சான். மாசமா இருக்கன்னா? மாசமா கர்ப்பமா இருக்குது மச்சான். கர்ப்பமா இருக்கறனா? கர்ப்பமாக்குற புள்ளைய தாங்கிட்டு இருக்குது மச்சான். புள்ளைய தாங்கிட்டு இருக்கனா? சோலி பார்த்து உண்டாவறது மச்சான். உண்டாவறனா? வேலை பார்த்து உண்டாவறது. வேலை பார்த்துனா? சோ நீ ஊருக்கு போய் பண்ணிட்டு இருக்கீல, கரூர் புற கெடுக்கமா சொல்லுடி. கரூர் புற கெடுத்தது பார்த்தானு ஏடி சங்கதே கரூருக்கு எடுத்தது பார்த்தாலும் இருக்கிற புற மாசமாக்கிட்டு இப்ப நாடு புற கெடுக்க ஆரம்பிச்சிட்டீல. அது மாதிரி மச்சான் நான் மாசம் ஆயிட்டேன். டாக்டர் வந்து புருஷ போன் நம்பர் கொடுன்னு சொல்ல நான் போன் நம்பர் கொடுத்துட்டேன். என் புருஷ சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணு என் டாக்டர் அம்மா போன் பண்ணி இருமச்சா அவன் சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருக்கப்ப டாக்டர் அம்மா போன் பண்ணி உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஏன் புருஷன் என்ன தெரியுமா சொன்னியா? அது நான் செஞ்ச சதி இல்ல, எதிர்கட்சிக்கார செஞ்ச சதின்னு சொல்லிட்டியா. அவன் எதிர்கட்சி கட்சிக்காரனா வந்து செய்வியா? அவனை கூட விடுங்க, அவனை கூட விடுங்க மச்சான். இந்த பச்சை வேட்டி கட்டிட்டு தலையில துண்டை கட்டிட்டு உட்காந்து மைசிட்டுக்காரு அவரை மட்டும் கல்யாணம் பண்ணா ஏமாந்து போயிருவீங்க. இவர் கல்யாணம் பண்ணி ராத்திரி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். சரி. நானும் பால் சோம் எடுத்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு உள்ள போறேன். போயிட்டியா? உள்ள போறேனே 10 போக்கஸ் லைட் எரியுது. எங்கடி? ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள. அடே அப்ப நல்லா தெரியுமே. உள்ள வந்து என்ன தெரியுமா பண்ணாரு? மைக் எடுத்து கையில பிடிச்சு இன்று இரவு சரியாக 10 மணிவில் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதால் ஆங்காங்க இருக்க ஊர் பொதுமக்கள் அனைவருமே வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கட்டுகிறேன். கண்டு கழிச்சாங்களா? அது வயசு பசங்க பார்த்தா கூட பார்த்துட்டு போன விடலாம். சரி. பல்லு போன கிழமை முன்னாடி வந்து ஆறு வாய பொழுது உட்காந்து கிழமை போடுறதாண்டி இப்ப கிழக்கு வழுக்குது, அது தெரியுமா? அது ஏன் கேட்குற, கிழமை போட்டா இழுவியா கிடக்குமே. அவனை கூட விடுங்க, அவனை கூட விடுங்க மச்சான். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என்னோட மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட ரொம்ப அன்பான வேண்டுகோள். சொல்லடி சொல்லடி. யாரை வேணா கல்யாணம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லவே மாட்டேன். தயவு செஞ்சு கொத்தனாரை மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்க. ஏண்டி அவங்க நல்லா பூசுவாங்களே. கொத்தனாரை கல்யாணம் பண்ணா ஒரு நாளைக்கு 1500 சம்பளம். காசுக்கு ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணேன். கடைசியில பார்த்தா ராத்திரி நைட்டி போட்டுட்டு வீட்டுல மல்லாக்க படுத்திருந்தேன். சரி. என் மூக்கு ஓட்ட வாய் ஓட்ட காது ஓட்டையை பார்த்து செவுத்துல சார ஓட்டை நினைச்சு கலச்சு குப்பு குப்பு குப்புன்னு அடிக்கிற. வாயில பாதி, காதுல பாதி, மூக்குல பாதி. அப்புறையா நைட்டு அந்த நேரம் காத்தடிச்சு மேல தூக்கிருச்சு. ஐயா வாய் ஓட்டையை பார்த்தேன், மூக்கு ஓட்டை பார்த்தேன், பூக்கு ஓட்டை பார்த்தேன். சும்மா இருப்பாளா? ஐயோ செங்கல் எடுத்து உள்ள திணிச்சான் பாரு. பாதி செங்கல் உள்ள போச்சா இல்லையா? ஐயோ வீர்னு கத்திட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். நல்ல வேலை செங்கல்கார கொத்தனா கல்யாணம் பண்ணேன். இதே வெல்டிங்கார கல்யாணம் பண்ணா வெல்டு வச்சு பூசிருப்பானே. வெல்டு வச்சிருந்தா அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் இருக்குது மச்சான். இப்படி எல்லாம் இருந்தாலும் என் ஆசையை சொல்லிட்டு நந்தவனத்துக்கு போகணும், ஆடி பாடி விளையாடணும் அப்படிங்கிற நாலு ஆசை இல்ல. இந்த ஊர்ல யாரை திரும்ப கல்யாணம் பண்ணுவேன்? யாரு இருக்காக மச்சான்? நீ வரியா? கல்யாணம் பண்ணலாமா? என் ஆசை சொல்லட்டுமா? ஆமா ஆத்துட்ட மச்சான். ஏன் நான் சொட்ட மச்சான், நீ தான் மொட்டையா சொட்டையா வந்த இடம் வந்து ஓட்ட டவுசர் போட்டு உட்காந்துருக்குற. அது ஓட்ட டவுசர் சங்கி பூச்சி வேணாம். அதனால என் ஆசை சொல்லிட்டு போறோமா? வரட்டு மச்சான். பெட்டிக்கார் மச்சான் அவர்கள் காணாமல் போய்விட்டார். அவரை கண்டுபிடித்து கொடுத்தால் உனக்கு போயிருக்காரா? சரி விடுங்க மச்சான். விழா கமிட்டியாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னப்பா? தயவு செஞ்சு இந்த படுத்திருக்கவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்கார வச்சுட்டு
உட்கார்ந்துருக்கவங்களாம் படுத்துக்குங்க. அது செஞ்சிடலாமா? ஷிஃப்ட் மாற்றி விட்ருங்க. மண்ணில் யாரோ படுத்துருந்தா அவங்கள எழுப்பிடுங்க. ஏன்னா குண்டியில் கரையான் பிடிச்சிக்கு, மண்ணில் ரொம்ப நேரம் படுக்கக்கூடாது. அவங்க படுத்துறவங்கள எழுப்பிடுங்க. சாமி 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 என்னை பார்த்து ஆத்தாக்கெல்லாம் எழுப்பிடுங்க. ஆனால் அது ஏன் நீங்கள் பாட்டு தர்மாஸ்பத்திரி மாதிரி கிடக்குது. நீங்கள் கிடந்து நாங்கள் கிடந்து அது பாட்டு கிடக்குது. அங்கே வராது பாரு, கிண்ணு வராது பாரு, ப்ளூ கலர் வேட்டி. இப்பதான் நாகராஜ் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஐயச்சா அவெல்லாம் பிடிக்காது மச்சான். அதெல்லாம் பூதி. அதெல்லாம் இப்போ வேற ஆளுக்கு மாத்திட்டாங்க. கேள்விப்பட்டேனே நாகராஜ் தான் இப்போ எல்லாமே. என்ன நான் கிடையாது, நான் அங்கே போகிறதே கிடையாது. போகிறதெல்லாம் வேற ஆளுக்கு. கடைசியில் பேர் வாங்குறது நம்ம. என்ன பண்ணிட்டு மாசம் போனது என்ன பண்ணிட்டு ஆள் என்னதான் பண்ணிட்டு பாடு பாட்டு மச்சா சொல்லுடி. ஏண்டி உன்னை பார்த்தா நம்ம தம்பி மேலே ஏறிட்டாப்லடி. செஞ்சு வச்ச தம்பியை அவர் ஏறி என்ன பிரயோஜனம்? அவர் ஏறி ஒரு பிரயோஜனம் இல்லை மச்சா. கடைசியில் அவரு நானும் சேர்ந்து இனிமேல் நம்ம கம்பெனி ஆளு தாண்டி. நம்ம 2 பேரும் சேர்ந்து கோலாட்டம் தான் ஆடணும். சிலம்பு இருக்குதா இல்லையா? சந்தோஷப்பா. ஆனா அருமையான ஒரு இசைக்கலைஞர். நான் பேசுனா மச்சான் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கே, நான் எடுத்து வாயில வச்சிருவேன். ஏய் அத வேற ஏண்டி நீ வேற. இது என்ன டிவிசி 50 நான் பெரிய ஒரு டாரஸ் எல்லாம் ஓட்டுனேன் ஒரு காலத்துல. ஐயோ பின்ன சொல்றியே, அதெல்லாம் வேண்டாம் மச்சான். அந்த மாதிரி டாரஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. அதனால இருக்கிறத வச்சு ஓட்டிட்டு போகணும். இங்க பாரு, பெட்டி உயரம் மொத்தல தண்ணி தொட்டில ஏறறாரு. அவருக்கு ஒரு ஆசை, இடக்கட்டப்பட்டவங்களா ஏறாரு. பெரிய தொழிலாளி மச்சான். மைசூர்கார எக்கோவி லைட் எக்கோ. அந்த வேட்டை இழுத்தோடு நல்லா இது தொட தெரியுது, தொட தெரியக்கூடாது மச்சான். ஹலோ வாச கருவேப்பிலையே ஏ தேவத்தே மல்லவனே, வாசே கருவேப்பிலையே ஏமாமே வெத்தே மல்லவனே, ஓத குளிர் காத்து அத ஊசி குத்துற போது உள்ள நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. வாச கருவேப்பிலையே மன்மதனே, நிலவு சேலை கட்டி நடப்பது பிள்ளா, உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா நடந்தா தெம்மதுர பாண்டிய போல நழுவது பார்த்ததுமே இடுப்புல சேல, நன்றி கட்ட சேல இது வேளா விட்டுடி, பெண்ணே ஒந்தேன் சேல இனி நான் தான் கட்டிக்கிடி, எட்டில் நில்லு மாமா நீ தொட்டா ஒட்டிக்குவே, தொட்டில் ஒன்று போட ஒரு தோது வள்ளிக்குவே, இப்போது அம்மாவா நீயாளா ஏம்பாடு என்னாகுமா. வாச கருவேப்பிலையே மன்மதனே, உடம்போ தங்கத்தில வாச்சது போல, உதடு முள்முருங்க பூத்தது போல, கருப்பு வைரத்தில செஞ்சது தேகம், கண்டதும் இலசுக்கெல்லாம் வந்துடுமோகோ, எந்த பொண்ணு கையும் இனி ஏமேல் மட்டதிலே, இன்று மட்டும் கள்ளி நம்ம கற்பும் கெட்டதிலே, கற்பு உள்ள ராசா நான் உள்ள வச்சுக்கிறேன், கட்டி கையா தாலி உள்ள தொங்காஸ் போட்டுக்கிறேன், கையாடோ கையோகோ ஊர்கோலோ கையோடு கை கோர்த்து போ. வாச கருவேப்பிலையே ஏ
மாமே பெத்தே மன்னவனே ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு தான தந்தல தானா தன தான தந்தல தானா தான தந்தல தானா தானா நானா டொங்காஸ். ஏய், உன் அலும்புக்கு ஒரு அளவே இல்லையாடி. ஏண்டி சரி பரவாயில்ல, ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு நந்தவனம் போனோம், நீ நானும் எல்லாரும் வந்துட்டா. அம்மாவை பார்த்துட்டா, அம்மா பார்க்கலாமா? சீக்கிரம் வேலையை ஆரம்பிக்கலாம். அம்மாவை கூப்பிடலாமா? எப்படி? அம்மா ஏய், சீக்கிரம் வாங்க. எது பிச்சு கச்சு எடுக்கிறியா? நான் வந்துட்டாங்க. என்ன இந்த சத்தத்துக்கே அம்மா வந்துட்டாங்க. அடடடா மங்களம் உண்டாகட்டும் மங்களம். ஏய் வந்திரம் தந்தோ மகராணி. ஏங்க இப்படி படுத்துறீங்க? எங்க அம்மா பயந்துட்டாங்க. அம்மா வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும். எங்கம்மா மங்களா உண்டாகிறா? நானும் எத்தனையோ ஊசி போட்டு கூட பார்த்துட்டேன், இன்னும் உண்டாக மாட்டேங்கிறா. எதுக்கு போய் ஊசி தின்னு போடுற? போட்டு குண்டாக தான் போறா. ஏறுறாமா. ஆமா அது அவளுக்கு எல்லாம் மேடம் எங்க எங்க நீங்க பாடுனீங்க ஒரு பாட்டு அருமையான பாடம். ஏன் நெஞ்சு இடிக்குது போல இருக்கு? நெஞ்சிலே இருக்கு. ஆமா நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆமாம்மா. நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு தாமதமா வரீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னமா? வந்துட்டோம். நீங்க தான் ரொம்ப தாமதமா வர்றீங்க. அதுல இந்த பிள்ளைக்கு பயத்துல கையெல்லாம் வேர்க்குதுப்பா. ஏன் இப்படி அம்மாவை போய் இந்த ஒட்டு ஒட்டிய? ஆமா ஏமா? அது எப்பயுமே அம்மாவை ஒட்டிதான் இருக்கும். அப்படியா? ஆமா. நான் இங்க ஒட்டிக்கிறேன். ஏய், நல்லா இந்த செவுரு ஒட்டியாட்ட ஒட்டிக்கிட்டே அலையறா. அம்மா நம்ம சீக்கிரம் அரண்மனை விளையாண்டு உடனே நந்தவனத்துக்கு போய் விளையாடிட்டு அரண்மனைக்கு போனோம். அப்பா சொல்லிருக்காருல, நந்தவனத்துல விளையாண்டு அரண்மனைக்கு போகணும். நந்தவனத்துல விளையாடிட்டு அரண்மனைக்கு அரண்மனைக்கு போகணும். ஆமா, அதனால கிடைச்ச நேரத்தை வீணாக்க கூடாது. வீணாக்க கூடாது. இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க? இந்த இடத்த பார்க்கும்போது அங்க பாரு கிளிகள் எல்லாம் எப்படி பறந்து கிளி, குருவி, மான், மரம், கொக்கு, ஓனா எல்லாம் பறக்குது. பார்க்கும்போது அந்த வரத்தை பார்க்கும்போது ஏன் கோமனை வீசுது. ஏய் சீ, பா. அறிவு கெட்டவள, எங்கோ மனம் வீசுகிறது. கோமனையே அவ கட்டி இருக்கா. பேசுறாமா? வர வர அவ வாயில வசம்ப வச்சு தேய். எப்படி இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க. இந்த தேன்பாயும் சோலையை பார்க்கின்ற பொழுது அப்படியா? தேன்பாயும் சோலை இளம் தென்ற வேலை ஆ ஆ தேன்பாயும் சோலை இளம் தென்ற வேலை மான் பாய்வதாலே மயங்கும் கண்ணாலே மான் பாய்வதாலே மயங்கும் கண்ணாலே மனம் போல ஆடி பாடி மகிழ்வோம் தன்னாலே மனம் போலே ஆடி பாடி மகிழ்வோம் கண்ணாலே வாழ்விலே ஒரு நாள் அதே திருநாள் இன்பம் தருநாள் இன்னும் ராஜயோகமே வா, ராஜயோகமே வா. ஆ போயிட்டா. வந்துருவா வந்துருவா, வாசிங்க வந்துருவா. வீண்மேவு பாராய் விளையாடுவாராய் ஆ ஆ ஆ விண்மீ உன் பாராய் விளையாடுவாராய் பண்பாடி ஜோராய் படுகோட்டை வாராய் பண்பாடி ஜோராய் படுகோட்டை வாராய் வளர் மதியாலே வண்ண கலையே நிவா அந்த வளர் மதியாலே வண்ண கலையே நீ வாராய். வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் இன்பம் தருநாள் வரை இந்த நாள் ராஜயோகமே வா, ராஜயோகமே வா. ஆ ஆ ஆ அம்மா 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 மதுரை எல்லிஸ் நகர் ஆறுமுக அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து பாருமா, ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாமா. ஆமா வந்துட்டாளா? அடி ஏய் சீக்கிரம் வாடி. மணல் இல்லலா நிக்காது. உனக்கு நிக்காதுடி நிக்காது. நிக்க மாட்டாங்க. ஆச்சிட்டியா? ஏய், பொம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்துருக்கோம். ஐயா சீ அப்பா வேத்து கொட்டுதுமா, ஒண்ணும் முடியல. இப்ப இது என்ன பண்ணணும்? என்ன எல்லாத்தையும் கழட்டிட்டு கிடக்க? கழட்டி தோல்ல போடு.
ஆனா அங்க பார்த்த மாதிரி இங்க இருக்குமே அதோட குறைச்சலா இருக்காது எருமை மாடு மச்சான் இது என்ன பண்ணுமா ஏய் மேல போடு எதை மேல போடு மேல போடுமா மேல போடு மேல போட்ட பாத்தியா கரகம் முடிச்சவள ஏய் அப்ப அதையும் அதை எடுத்து உன் கழுத்துல போடு இப்ப போற பாருங்க கழுத்துல அம்மா நான் செத்து போயிட்டு எனக்கு போட்டோ வச்சிருக்கேன் ஏய் சீ அப்படிலாம் இல்ல தோள் மேல போடுறீ தோள் மேல என் தோல் இங்க இருக்கு உன் தோலை கொண்டா ஒண்ணுதுல போடுறீ என்னதுல போட்டா வீங்கிரு அறிவு கெட்டவள அம்மா இவ ஆனா இப்படி பரவாயில்லடி ஆ? இவ உள்பாவடெல்லாம் கட்டி இருக்கா ஆனா இது நல்லா தான் இருக்கு. எது ஆ? உனக்கு நல்லா தான் நினைச்சு அவருக்கு நினைப்பு வருது ஆமா அதனால நீங்க சொல்லிட்டே இருங்க என்ன பண்ணுது தெரியுமா எப்படிமா ஆடு முழுக்க நெஞ்சு குளிச்சு ஆடையில ஆமா அப்படி இருக்கட்டுமா சொல்லுங்க சார்பு வைங்க ஆடு முழுது நனைய நனைய மழை அடிக்குதடி இதிலாசை வெள்ள வழிய வழிய அலை அடிக்குதடி நீல விழிய மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி புது மனதில் வந்து நினைவில் நின்று குரல் கொடுக்குதடி அம்மம்மம்மா 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 ஆடை முழுதும் நனைய மலை அடிக்கிறடி கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோழினில் சேர கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோளினில் சேர்க்க கண்கள் பொன்னூஞ்சல் மன்னவன் சூட நெஞ்சம் தேன் மஞ்சம் தேன் வழி தோட சொன்னது என்ன கலலா அழுது என்ன லலலா. ஆடு முழுது நனைய நனைய மழை அடிக்குதடி எதிலாசை வெள்ள வழிய வழிய அலை அடிக்குதடி ஏன் இப்படி நீல விழிய மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி புது மனதில் வந்து நினைவில் நின்று குரல் கொடுக்குதடி புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய புன்னகை புரிந்தாயே பூமுகம் மலர புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய புன்னகை புரிந்தாயே பூமுகம் மலர தன்னலம் கருதாத தலைவாணி வாழ்க தன்னலம் கருதாத தலைவாணி வாழ்க பொண்ணு போல் மேனி கொண்ட அழகே நீ வருக அச்சுமிக்கும் என்னிடம் லலலா. ஆசை வசமும் உன்னிடம் லலலா. ஆடு முழுது நடைய நடைய மழை அடிக்கிறடி நெஞ்சில் ஆசை வெள்ள வழிய வழிய அலை அடிக்கிறடி நீல விழிக மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி புது மனதில் வந்து நினைவில் நின்று குரல் கொடுக்குதடி மல்லிகை மலராடும் மங்கள வேளை மல்லிகை மணமாலை சூடிடும் வேலை மல்லிகை மலராடும் மங்கள மேடை மங்கை மணமாலை சூடிடும் வேலை இளரம் உருவாகும் நாள் வரும்போது இன்பத்தை எடுத்துரைக்க வாழ்கிறது அச்சமிக்கும் என்னிடம் லலலா. வாசமும் உன்னிடம் லலலா. ஆடு முழுது நடைய நடைய மழை அடிக்குதடி எதிலாசை வெள்ள வழிய வழிய அலை அடிக்குதடி நீல விழிக மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி புது மனதில் வந்து நினைவில் நின்று குரல் கொடுக்குதடி அம்மம்மம்மா அப்பப்பப்பா அம்மம்மம்மா அப்பா பூரா முதுகுசுமா அது என்னமோ இப்படி புடிச்சாதான் கேக்குது சத்தமா ஏய் இது என்ன உடுப்பு முடிச்சிட்டு வந்து அந்த பழக்க தோசை விட மாட்டேதுமாமா ஹலோ ஹலோ ஹேய் சின்ன பிள்ளை என்னடி ஏய் எல்லாம் அவருதுரி உங்க அடக்க ஒடுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அறிவு கெட்டவளே இவள இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல விட்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. நந்தவனமே நாரி நாத்து எடுத்துரும் எடுத்துரும் ஆமாமா ஆமா அதனால அதனால. நம்மள கும்மி கொட்டி விளையாடலாம் ஒரே விளையாட்டு சீக்கிரம் விளையாட்டு போயிடணுமா ஏப்பாடி வாசிங்கப்பா இது
மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை கோவில் காதல் தொழுகை 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. கொட்டு மலரே அமுதம் சொட்டு மலரே இங்கு தீயை ஊற்று இது தேனை ஊற்று கொட்டு மலரே அமுதம் சொட்டு மலரே இங்கு தீயை ஊற்று இது தீயில் ஊற்று உள்ளிருக்கும் பூக்கள் இங்கு நீர் பூக்கள் இங்கு பூ பூக்கும் கைவிடையும் பூக்கள் இது காமை இரசும் 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மி கொட்டுங்களே. கூண்டு கிளியே கூண்டை விட்டு தாண்டி வந்தியே இது காதல் வாரம் இரு தோளில் ஏறும் கூண்டு கிளியே கூண்டை விட்டு தாண்டி வந்தியே இரு காதல் வாரம் இரு தோளில் ஏறும் புதரிக்கும் பூக்கள் இங்கு வாய் போடு பூமலைகள் இங்கு வந்து தேனாடு அடிக்கடி தாகும் வந்து ஆலை கொருசும் 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை கோவில் காதல் தொழுகை 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மி கொட்டுங்களே. அடே அப்பா ஏமா வயிறு வலிக்குதுடி. இரு நாங்க இன்னும் சுத்தி விடவே ஆரம்பிக்கல உங்களுக்கு வயிறு வலிக்குதா? இது என்ன புது அம்மா எனக்கு வலிக்குது. சரிப்பா விடு. அது என்னமோ தெரியல இந்த இடத்துலயே அந்த நைட்டி போட்ட பெண்கள் தான் எனக்கு ரொம்ப இருக்கும்டா இருக்கும். நைட்டி கூட கட்டி தரு நீ கூட பார்த்துட்டு போ. இன்னும் இது இல்லாம கூட சும்மா நிப்பா. அம்மா அம்மா உங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது, வயிறு எங்கேயோ வலிக்குது, பார்த்து கால் வலிக்குது, தலை வலிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, கை வலிக்குது, கால் கால் வலிக்குது. ஆமா. அப்ப அது எங்க இருக்கு? எதுடி? பொடனி பொடனி பொடனி. ஏய் ஏமா எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு மயக்கமா வருது. எங்களுக்குமே வந்ததுல இருந்து கிறுகிறுன்னு அம்மா வேற ஒண்ணும் இல்ல புதுசா ஒரு பூ பூத்துருக்கு அந்த பூவை பாருங்க நந்தவனத்துல புதுசா ஒரு பூ அந்த பூ பூத்துருக்கு பாருங்க பாருங்களேன். போய் பார்த்துட்டு வாங்க அப்ப அது தாண்டி எது தாண்டி எது தாண்டி மக்களை தாண்டி வரப்ப தாண்டி புளிய தாண்டி அது போச்சோன்னு வாடி அடிக்கீங்க ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம்னு சொன்னேன். அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கலம்மா வாங்கல். வாங்கலாமா இல்ல இது சேங்கலாமா அந்த இடத்துக்கு போறது இல்லையா? அம்மா என்ன வேண்டி உங்க அம்மா நீங்க ஒண்ணு இல்ல நீங்க பெத்த மனுஷி ஆயிட்டீங்க ஆ? பெத்த மனுஷி நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். அது இல்லம்மா நீங்க ருது ஆயிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா புது பக்குவ ஆயிட்டீங்கன்னா கேஸ் பணமா போட்டுறலாம். அம்மா பக்குவ திசை அடிச்சிட்டீங்க பக்குவ திசை ஆமா இருப்பது 4 திசை. இது நடு திசை சே, அம்மா உங்களுக்கு சில்லி மூக்கு உடைஞ்சிருச்சு ஐயோ என்னடி சொல்ல வர? இது மேமூக்கு இல்ல கீ பூக்கு ஏய், மூக்கு மூக்கு கீ மூக்குன்னு சொல்ல போனா ஆஃப் பண்ணிட்டேன். அம்மா என்னடி சொல்ற? எனக்கு புரியவே இல்லடி. வேலி மேல சேலைய போட்டுட்டீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. இப்பெல்லாம் நான் வரலையே. வயசுக்கு வந்துட்டாலே இதெல்லாம் ஆரம்பிச்சிருது தானாவே. அதைத்தான் சொல்றேன். அப்ப புரியுற மாதிரி சொல்ல போனா டொங்காஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க ஏய்
பிச்சிரியே உனே நான் இல்லம்மா, இன்னிலிருந்து நீங்க ஆரம்பிச்சிடலாம். என்ன பேசுற நீ இப்பதான் நமக்கு ஒரு புது அம்மா கிடைச்சிருக்காங்க, அவங்களையும் கெடுத்து விட்டுறாத. அப்ப நான் பெரிய மனுஷி ஆயிட்டேனா? பெரிய மனுஷனா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். தெரியாது, நீ தான் சொல்ற, எனக்கு என்னன்னே தெரியல. கையில தடியை பிடிச்சிட்டு ஊனிக்கிட்டு அப்பா அம்மா பேராண்டின்னு சொல்றீங்க. அம்மா காதை கடி போய். அம்மா காதை கடி. ஏய், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. அம்மா உங்களுக்கு ஆப்பாயில் உடைஞ்சு போச்சு. ஏய், அந்த ஆப்பாளி எப்போ ஏதாவது புரியுற மாதிரி சொல்றீங்களா ரெண்டு பேரும்? இனிமே எங்க கூட வந்துட்டா இன்னும் இப்படி எல்லாம் இருக்கும். ஏன் இன்னும் புரியலையா? ஆஹா. ஏப்பா இத்தனை நாள் வந்து இன்னும் புரியலையா? ஏப்பா கடைசியா பொம்பளை பிள்ளை சொல்றது யாரும் எக்கா அம்மா எல்லாம் உட்காருங்க, தப்பா நினைக்க கூடாது. உங்களுக்கு ஆப்பாயில் உடைஞ்சு போச்சு. அது முதல்ல சொல்லிட்டியே. சரி, உனக்காவது ஆப்பாயில் உடைஞ்சு புரியுதா? போச்சு. அம்மா உனக்கு வந்ததே புரியல. நீ காதுல சொல்லுடி. உங்க பந்து டிச்சுக்குள்ள தொம்பளைக்கான விழுந்து. என்னடி சொல்ற பந்துங்கற? அம்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா உங்க வாய் கிழிஞ்சு போச்சு. எந்த வாய் மேவாயா? ரெண்டு பேரும் இப்ப ஏன்டா அடி வாங்க போறீங்க? எல்லாம் அம்மாவை ரொம்ப வேணாம், நானே சொல்றேன். இங்க பாருங்க, எல்லாம் அமைதியா இருக்கணும். என்னங்க எப்படி சத்தம் கேடுச்சா? நான் சொன்னது கேடுச்சா இல்லையா? கேட்டுச்சு. பிசுக்கு அப்படிதானே கேடுச்சு. அது முதல்ல அப்படிதான் பிசுக்குன்னு வரும். ஐயய்ய, ரெண்டு பேரு எனக்கு தலை சுத்துது, கிறுகிறுன்னு வருது, வயிறு வலிக்குது. என்னடி சொல்றது? அப்ப நான் எப்படிடி சொல்லுவேன்? வாயில சொல்லு. அதத்தான் சொன்னல, அதுதாமா. அதுதானே எதுடி? இத போய் உங்க மாமாட்ட சொல்லுங்க, அவர் மோப்பம் முடிச்சுக்கிட்டே அலைவாரு உங்களை. மாமாட்ட சொல்லி மோப்பம் பிடிப்பாரா? அம்மா ஒண்ணு இல்லம்மா, நீங்க வச்சிருந்த தக்காளி சட்னி கீழே விழுந்துருச்சு. நான் தக்காளி உள்ள ரெண்டு இட்லி வச்சு மீன் குழம்புலடி தின்னாங்க. மீன் குழம்பு இல்ல, அது புளி குழம்பு. ஐயோ, எங்களுக்கு அந்த வாடை தான் வந்துச்சு. அது புளி குழம்பால புளி ஏய், அம்மா, இப்படி ஆனவங்களை என்ன பண்ணாங்க கேக்குறீங்களா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாது. நம்ம 4 பேர் தான் இருக்கோம். மூடி மறைச்சிட்டா மூடி மறைச்சா ஊரே வாடை அடிச்சிரு. எல்லாம் நாளை பக்கம் அதுக்கேண்டி அவளை இந்த தள்ளு தள்ளுற? அதெல்லாம் இடம் பாரு, கச்சு கச்சு அடிக்கிறாங்க. ஏண்டி மூடி மறைச்சலன்னு சொல்லிட்டியா? மூடி மறைச்சா வாடை அடிக்கும். வாடை அடிக்குமா? ஏமா நீ இப்படி ஆனாயா? நான் இன்னும் ஆகவே இல்லையே, யாரும் வர மாட்டேங்கிறாங்களே. இப்படி வயசுக்கு வந்தியா? அது வேண்டாம் அம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. இனிமேல் நீ இங்க வா, வந்துரு, தொடாத. அம்மா இனிமேல் நாங்களாம் எங்களெல்லாம் நீங்க தொடவே கூடாது. இனிமேல் எங்களை தொடாதீங்க. இவன் வந்து ஆசாரி பொண்டாட்டி, நான் வந்து பூசாரி பொண்டாட்டி. காலையில இந்த ஊரு கோயில மகமலுக்கு எடுக்கணும். இவன் பூசாரி புடுக்கெடுத்து அடிப்பாரு. இந்த அடக்கம் ஒடுக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு அதுதான் பிடிக்கும். இது ஏதோ ஒண்ணு நான் தான் பூசாரி பொண்டாட்டி. காலையில மாவளுக்கு எடுக்கணும் மல்லாக்க. ஒண்ணு இல்லம்மா, நீங்க அப்படி ஆயிட்டீங்க. உனக்கு ஊருக்கு அப்புறம் பச்சை குடிச்சு கட்டி மாதிரி தான் காவலுக்கு வருவாங்க, நாங்களாம் வரமாட்டோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இப்போ பிடிக்கிற பேய் பிடிச்சிச்சுன்னா காடு சுடுகாடு போற வரைக்கும், கட்ட காடு போற வரைக்கும் விடாது. அதனால கொலையை பிடிங்க. கொலை இருக்காலே, வேப்பங்குளம் எடுத்துருவா. ஆமா, இருபத்தி வர வேப்பங்குளம் இருந்தா வேப்பங்குளம் பிடிங்க. அது இல்லையா இருமா, கையை பிடிச்சிக்குமா, பக்கத்துல நான் இருப்பேம்மா. ஏமா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க குலதெய்வ சக்காதேவி மனசார நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இங்கே இருங்க. நாங்க போய் உங்க அப்பாட்ட சொல்லி. இவ்வளவு நேரம் விளக்கம் பேசுனீங்க. ஒரு வயசுக்கு வந்தவங்களுக்கு கையில என்ன கொடுக்கணும்? சொல்லிட்டு கொலை இல்லையே. கொலை இல்லைன்னா என்ன பண்ண சொன்ன? ஏங்க ஐயா, அந்த வேப்பங்குளம் கொஞ்சம் கூட இல்லைங்களா? ஏங்க நம்ம ஊர்ல வேப்ப மரமே இல்லைங்களா? ஐயா கொஞ்சம் வேப்பங்குளம் கொடுங்க. வேப்பங்குளையை பிடுங்கன்னா தென்னை மரத்தை பிடுங்குறா. சரி அம்மா, அம்மா வேப்பிலைய கையில வச்சிருக்க மாதிரி நினைச்சு நம்ம குலதெய்வமான ஜக்காதேவியை வேண்டுங்க. இது வேப்பங்குளம், ஏதோ ஒரு குளம் வேப்பங்குளம் மாதிரி நினைச்சுக்குங்க. ஏண்டி இது உங்க ஊர்ல வேப்ப இல்லையா? வேப்பங்குளம் மாதிரி நினைச்சுக்க. சரி குடு. இல்லம்மா, இதை பிடிங்க. கைக்கு பிடிக்க சிக்குதா? பிடிக்க சிக்குதா? பிடிக்க சிக்கலையா? இங்க பிடிச்சுக்கவா. சரி சரி அம்மாவை இதுக்கு மேல ரொம்ப நீ ரணப்படுத்தாத. அம்மா நீங்க புடிச்சுக்கிட்டு வேண்டுங்க, நாங்க உள்ள போய் 3 பேரும். ஏன் என்னை தனியா விட்டுட்டு போறீங்க? இந்த இடத்துல நீங்க தனியா தான் நிக்கணும். சாமியை கும்பிட்டு வாங்கம்மா, நாங்க போய் அப்பாட்ட சொல்லி இதுக்கு ஆக வேண்டிய வேலையை நாங்க பாக்குறோம். சரிங்களா? வாங்க. சக்கம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போதுங்க. என் பிள்ளைங்க எல்லாம், என் தோழிங்க எல்லாம் எதுமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. அப்பா வரட்டும், அப்பா வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படிங்கிறத
பார்க்கலாம்.